மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எல்லா டைம்லயும் இம்பார்ட்டன்ட்னா கேட்டனா இல்ல. பட் ஆனா இப்போ இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுப்பா. எல்லாரும் வந்து அன்பு குடுக்குறாங்க, பாத்துக்கிறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா மணி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. எல்லாரையும் என்ன பாத்துக்க முடியும், எல்லாமே ஹெல்ப் பண்ண முடியும், என்ன டேக் கேர் பண்ணிக்க முடியும், பாசத்தை கட்ட முடியும், அன்பு கொடுக்க முடியும், ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும். பட் ஆனா ட்ரீட்மெண்ட்னு போகும்போது எனக்கு மணி இருந்தாதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். மணி இல்லைன்னா நான் அந்த இடத்துல என்னன்னா கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து என்ன பாத்துக்க முடியாம மத்த இடத்துல மணி ரெடி பண்றதுக்காக போவாங்க. அதுதான் அந்த அந்த சினாரியோல மணின்னு பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லா டைமும் இப்போ நம்ம சோகமா டவுனா இருக்கும். ஒரு நேத்து கூட வந்து ஒரு 4 days ஹெக்டிக் ஒர்க், ஃபுல்லா நைட் ஷூட் டே ஷூட் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹெவி ஆயிடுச்சு. என்னடா எதுக்குடா ஓடுறோம் அப்படின்ற போது அந்த டைம்ல வந்து எனக்கு மணி ஒர்க் அவுட் ஆகல. இது வாங்கி தரவா அதுக்குன்னு எனக்கு இல்ல, எனக்கு ஹெவியா இருக்கு, வந்து பேசுவா அப்படி சொல்லிட்டு என் தங்கச்சி கூட பேசி ஓகே ஃபைன் இப்போ ஓகே ஐம் டன் அப்படி சொல்லிட்டு நான் அந்த டைம்ல மணி ஆப்வியஸ்லி நாட் ஒர்க்கிங். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.